கடவுளுக்கு உரியது. சீசருக்கு உரியதை சீசருக்கும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்கிறார் இயேசு. சீசருக்கு உரியது எது? அரசாட்சி. கடவுளுக்கு உரியது எது? எல்லாமே கடவுளுக்கு உரியதுதான், சீசர் உட்பட. ஏனென்றால் சீசரையும் படைத்தவர் கடவுள்தான், இந்த உலகையும் படைத்தவர் கடவுள்தான். ஆக கடவுளுக்கு எல்லாமே உரியது. அவருக்கு உரியதை கொண்டு போய் அவருக்கு எவ்வாறு தருவது? அப்படி தந்தால் நன்றாகவா இருக்கும்? பின்பு எதைத்தான் கடவுளுக்கு உரியது என்று நினைத்து கொண்டு நாம் கடவுளுக்கு தர முடியும்? ஒன்று இருக்கிறது, அதுதான் நேரம். உனது நேரத்தை கடவுளுக்கு கொடு. கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கிய அந்த தருணத்திலிருந்துதான் நேரம் அல்லது காலம் தொடங்குகிறது. அதிலிருந்து இன்று வரை எல்லாமே கடவுளுக்கு சொந்தம்தான். அதே போன்றுதான் நீ தாயின் கருவயிற்றில் உருவாகும் அந்த தருணத்தில் தான் உனக்கும் நேரம் ஆரம்பிக்கிறது. அப்படி 10 மாதம் உனது நேரம் வளர்ச்சி அடைகிறது. பிறகு குழந்தையாக பிறந்த பிறகு அந்த நேரம் தேய ஆரம்பிக்கின்றது. எதுவரை? இறக்கும் வரை. ஆக உனது நேரம் பிறப்பு முதல் இறக்கும் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. இறப்பு உனது நேரத்தை முடித்து வைக்கின்றது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளவு நேரத்தை நீ கடவுளுக்கு கொடுத்தாய்? ஏனென்றால் நேரமும், உனக்கான நேரமும் கடவுளால் படைக்கப்பட்டது. அந்த நேரத்தை அவர் தந்திருக்காவிட்டால் நீ இந்த உலகத்திலேயே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ கடவுளுக்கு உரிய நேரத்தை தந்தாயா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்பதுதான் இங்கு கடவுள் கேட்கும் கேள்வி. நாம் ஒன்று செய்வோம். 24 மணி நேரத்தில் அரை மணி நேரமாகுவது எனக்கு நேரத்தை தந்த கடவுளுக்கு நான் ஒதுக்குவேன் என்று ஒதுக்கி வைப்போம். அப்பொழுது கடவுளுக்கு உரியதை நாம் கடவுளுக்கு கொடுத்தவர்களாக இருப்போம். நேரத்தை ஒதுக்குவோம், கடவுளுக்கு உரியவர்களாகும்.